இப்போ ரீனா ராக்கி கிட்ட மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு ராக்கி என்ன வீடு கிடைச்ச சந்தோஷமான்னு கேட்குறான். அதுக்கு ரீனா அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றா. இப்போ ராக்கி அப்போ வேற காரணம் ஏதோ இருக்கு, நிறைய சீக்ரெட்ஸை மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு முன்னையும் ரதிமேமையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரீனா யோசிச்சுட்டே நீ நேற்றுக்கு மாடிக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறா. மாடிக்கெல்லாம் வரல, தோணுச்சு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரீனா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என்னை ட்ராப் பண்ணுறேன்னு கேட்குறா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க. ரீனா ராக்கியையும் அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்றா. அங்கே ஹவுஸ் ஓனரும் கம்பவுண்டர் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அந்த கம்பவுண்டர் என்ன ரீனா புது வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு, எப்போ பால் காய்ச்ச போகிற அப்படின்னு கேட்குறான். பால் காய்ச்சணுமான்னு ரீனா கேட்குறா. ஏன் இதெல்லாம் உங்கள் அம்மா சொல்லித்தரலையான்னு கேட்குறான். அதுக்கு ரீனா எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு அந்த கம்பவுண்டர் கிட்ட சொல்கிறா. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பால் தானே காய்ச்சணும், வா பால் காய்ச்ச போகலான்னு எல்லாரும் பால் காய்ச்சிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பால்கனியில் ராக்கியும் அந்த கம்பவுண்டரும் ரீனாக்கு அந்த வீடு கிடைச்சதுக்கு காரணமே நான் தான் சொல்லி 2 பேரும் ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீனா 2 பேர்த்துனாலையும் தான் கிடச்சிச்சு, 2 பேரும் சண்டை போடாதீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த 3 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வாமா பக்கத்து வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடலான்னு கூப்பிட்றா. இப்போ ரீனாவும் ஹவுஸ் ஓனரும் ஸ்வீட் கொடுக்க போகிறாங்க. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.